டிவிகேக்கு வெளியிருந்து ஆதரவு தர கம்யூனிஸ்டுகள், அமைச்சரவையில பங்கெடுத்துக்கிற முஸ்லீம் லீக், இசிகா அவங்களுக்கு அது பொருந்தாதா? அவங்க எல்லாம் திமுக அளவு பெரிய கட்சியா? அவங்க அது ஒரு வாதமா சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? உறுதியாக கிடைக்காது. இனி எந்த காலத்திலும் கிடைக்காது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது கொள்கை தத்துவம் திமுக. மீண்டும் வந்து கொள்கை இங்க வந்தா கூட இங்க அமைச்சர்கள் இடம் கிடையாதுங்கிறது கட்சியுடைய கொள்கை நிலைப்பாடு. அதனால அவங்க அந்த லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு வாதத்தில் அவங்க விட்டுட்டோம். அதனால அவங்கள வந்து அந்த வாதத்தோட போயிட்டோன்னு விட்டுறேன் நான், பெருசா கன்சிடர் பண்ணாம. அது பெருசா உள்ள நம்ம ஏற்கனவே நிறைய விமர்சிச்சு பேசிட்டோம். அதனால சொல்றேன். அப்படின்னா நீங்க அவங்க அந்த பார்வையில் தான் நீங்க எடுத்துக்கணும். இங்க கவனிக்கப்பட வேண்டியது காங்கிரஸ் தானே. திமுகவை தனிமைப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு காங்கிரஸ் தனிமைப்பட்டு நிற்கும். நீங்க சொல்ற மாதிரி மாநிலத்தில் வலித்தால் தான் திமுக பெருசா வலிக்கும், தேசியத்தில் வலிக்கிறத விட. ஏன்னா மாநில கட்சி மாநிலத்தில் வலிப்பதை விட தேசியத்தில் தான் பெருசா வலிக்கும். யாருக்கு? காங்கிரஸ்க்கு. நீங்க அது ஒரு முடிவு எடுக்கணும்னா யோசிக்கணுமா இல்லையா? நமக்கு யார் நல்ல கம்பேனியன், நமக்கு யார் கூட நின்றா? மோடி எதிர்ப்பில் உண்மையிலே விஜய் நல்லவர் வச்சுக்க சார், உங்க வாதத்துக்கு வரேன். உண்மையிலே நல்லவர் ப்ரூவ் பண்ணிருக்காரா? உண்மையிலே விஜய் மோடி எதிர்ப்புல தெளிவானவர். மக்கள் நம்பியிருக்காங்கல்ல, அதை விட்டுருங்க. நான் உங்ககிட்ட கேட்கறேன், ப்ரூவ் பண்ணிருக்காரா? தேர்தல் ரிசல்ட் சார், மக்கள் பிஜேபியோட நம்புவான் சார். நான் திரும்ப கேட்கிறேன், மோடி நல்ல தலைவர் என்று பெரும்பான்மை மக்கள் நம்பியதனால்தான் மோடி பிரதமரா இருக்காரு. ப்ரூவ் பண்ணிருக்காரா? ஆனா பல்வேறு திட்டங்களின் மூலமாக நியாயமா நடுநிலையா சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணிருக்காரா? இன்ஃபிளேஷன் ரேட்டை குறைச்சிருக்காரா? டாலர் கிடைக்கிறான இந்திய ரூபாய் மதிப்பை குறைச்சிருக்காரா? பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காரா? எல்லாம் ஏறி தான் போயிருக்குது, கஷ்டத்துல தான் இருக்கிறோம். அப்ப ப்ரூவ் பண்ணல. நீங்க மக்கள் நம்பினதை கொண்டு வராதீங்க. இப்ப பாயிண்ட்டுக்கு வர்றேன். மக்கள் அவரை சிஎம் ஆகிட்டாங்க. அப்ப கூட அவர் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில வரல, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. பட் ஸ்டில் உங்க வாதத்துக்கு வந்துறேன், மக்கள் நம்பிட்டாங்க, சிஎம் ஆயிட்டாரு. அது பிஜேபி எதிர்ப்புல வரல, அவர் மாநிலத்தில் திமுக எதிர்ப்புல வந்திருக்காரு. அதனால அகைன் உங்க வாதம் தப்பு. நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் பாஜக எதிர்ப்பில் ப்ரூவ் பண்ணிருக்காரா? இல்ல பண்ணிட்டாருன்னா ஏத்துக்குவீங்களா? பார்க்கலாம். அது வேற, நேர்மையா இருக்கணும் நம்முடைய வாதம். அது வேற. பண்ணிட்டாருன்னா இந்த பாயிண்ட் வச்சு நம்ம விமர்சிக்க மாட்டோம், அவருடைய கவர்னன்ஸுக்கு போயிருவோம். அவர் அந்த பார்வையில ஏத்துக்குவோம். பாஜக எதிர்ப்புல ஓகே, அவருடைய கவர்னன்ஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும்ல. சோ இங்க வரும்போது அதான பாயிண்ட். உங்களுக்கு சென்ட்ரல் சப்ஜெக்ட் வரும்போது அதான பாயிண்ட். கவர்னன்ஸ் வராது பேச்சு, அவருடைய கொள்கை கரெக்டா இருக்கான்னு வரும். ஏன்னா இது வந்து கொள்கை போர் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்ற மாதிரி. அப்ப அந்த கொள்கை போர் என்பது ராகுல் காந்தி சொல்வது உண்மை என்றால், when it is about ideological war, who is a proven ideological partner for you? Whether it is DMK or TVK, proven ideological partner அவர் தான். அப்ப நீங்க தான் ஒரு proven ideological partner-ஐ தாண்டி 2 சீட்டு கிடைக்க வேண்டிய போயிட்டீங்க. அப்ப இதுல யார் மோசமான ஆளு? இதுல யார் ரொம்ப சீப்பா நடந்துகிட்டா? தன்னுடைய ஐடியாலஜி தொடர்ந்து நிக்கிற கட்சி எது? இந்தியா கூட்டணியில் பங்கேற்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா கூடவே தன்னுடைய ஐடியாலஜியை கரெக்டா கொண்டு வரணுங்கிறதுக்காக தேச நலனுக்கு எதிராக டீலிமிட்டேஷன் உட்பட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிற மாநிலங்களோடு, காங்கிரஸ் அல்லாத பிற மாநில கட்சிகளோடு திமுக உறுதியாக நிற்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன?